வணக்கம். நிதனி பிரபுவின் எந்தன் உறவுக்கொரு உயிர்கொடு. அத்தியாயம் 31. வாசிப்பவர் தரணி. அறைக்குள் இருந்து ரவியின் உடைகளை மடைத்து வைத்து கொண்டிருந்தாள் கவி. எல்லாமே புதிதாக இருந்தது. அங்கே தாய் வீட்டிலிருந்து உடைகளை எடுத்து கொண்டு வந்தால் சகுந்தலா கவலைப்படுவார் என்பதால் புதிதாக வாங்கியிருக்கிறான் போல. எல்லாவற்றையும் யோசித்து செய்கிறான் என்று எண்ணிக்கொண்டாள் கவி. அவனின் உடைகளை தொடுகையில் அவனையே தொடுவதாக உணர்ந்தவளின் முகத்தில் வெட்கத்தின் சாயல். தானும் மகளும் மட்டுமே என்பதால் 4 கதவுகள் கொண்ட ஒரே ஒரு கபோர்ட் மட்டுமே வைத்திருந்தாள் கவி. இப்போது அவனுடைய உடைகளும் வைக்க வேண்டும் என்பதால் தன்னுடைய உடைகளுக்கு அருகில் அவன் உடைகளையும் அடுக்கி கொண்டு இருந்தவளுக்கு சேர்ந்திருந்த உடைகளை பார்க்க இனி வரப்போகும் அவனுக்கும் அவளுக்குமான வாழ்வின் முன்னறிவிப்பாக தோன்றியது அது. அது கூட அவளை முகம் சிவக்க வைத்தது. 1-2 ஜோடி உடைகள் தானே வாங்கியிருக்கிறான். இது எத்தனை நாட்களுக்கு போதும்? நாளைக்கு கடைக்கு போய் எனக்கு பிடித்த மாதிரி அவனுக்கு துணிகள் வாங்க வேண்டும் என்று நினைத்தபடி உடைகளை அடுக்கி முடித்தவள் நேரத்தை பார்த்தாள். அது மாலை 6 தொட்டு கொண்டு நின்றது. இனி இரவு சமையலை பார்க்க வேண்டும். ஆனால் பசியை காணும். தேநீராவது குடிப்போம் என்று நினைத்தபடி விராந்தைக்கு வந்தவள் அப்படியே நின்றுவிட்டாள். மூவர் அமரும் சோஃபாவில் நடுவில் அமர்ந்திருந்த ரவி சோஃபாவின் கைப்பிடியில் தலையை சரித்து உறங்கியிருக்க அவன் மடியில் தலை வைத்து கால்களை மடக்கிபடி பாவையும் உறங்கி இருந்தாள். அன்று காலையில் நடந்த அவர்களின் திருமணத்தினால் உண்டான களைப்பா அல்லது வீட்டுக்கு வந்ததும் குளித்ததால் உண்டான சுகமா, ஏதோ ஒன்று தகப்பனையும் மகளையும் நல்ல உறக்கத்தில் ஆழ்த்தி இருந்தது. கவிக்கும் உடல் களைப்பாக இருந்த போதும் மனதில் இருந்த மகிழ்ச்சியால் உற்சாகமாக நடமாடிக்கொண்டிருந்தாள் அவள். கணவனின் கைகள் தூக்கத்திலும் மகளை பாதுகாப்பாக அணைத்திருந்ததை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை அவளுக்கு. அவர்களுக்குள் ஒருத்தியாக புகுந்து கொள்ள துடித்த மனதை கஷ்டப்பட்டு அடக்கினாள். அவளின் அனுமதி இல்லாமலேயே அவன் மனதுக்குள் அவன் வந்துவிட்ட போதும் இயல்பாக அவனை நெருங்க முடியவில்லை அவளால். அதன் காரணம் வெட்கமா, தயக்கமா அல்லது இரண்டுமா அவளே அறியாள். இப்படி ஒரு பக்கமாக தலையை சரித்து படுத்திருக்கிறானே, கழுத்து வலிக்காதா என்று நினைத்தவள் உள்ளே சென்று ஒரு தலையணையை எடுத்து வந்தாள். யோசிக்காமல் எடுத்து வந்தவளுக்கு இப்போது அவன் தலையை தொட்டு தூக்க சங்கடமாக இருந்தது. ஆனாலும் அவனுக்கு வலிக்குமே என்று நினைத்து சங்கடத்தை ஒதுக்கிவிட்டு அவர்களின் அருகே நெருங்கி ரவியின் தூக்கம் கெட்டுவிடாது அவன் தலையை மிக மெதுவாக தூக்கி தலையணையை வைத்தாள். அப்பாடி, ஒரு வழியாக அவன் தூக்கத்தை கெடுக்காமல் வைத்து விட்டோம் என்று நினைத்து கொண்டே நிமிர்ந்தவள் தன்னையே பார்த்து கொண்டிருந்த ரவியை கண்டதும் திகைத்து அப்படியே நின்றுவிட்டாள். அவளின் விழிகளை ஊடுருவிய அவன் பார்வையில் எதை கண்டாலோ அவனை பார்க்க முடியாமல் வேகமாக சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். இதயம் பல மடங்காக துடித்தது. எதையோ எதிர்பார்த்து படபடத்தது. தேநீருக்கு தண்ணீரை கொதிக்க வைக்க கூட முடியாமல் கைகள் நடுங்கியது அவளுக்கு. அவளின் எதிர்பார்ப்பும் பதட்டமும் சரியே என்பது போல் பின்னிருந்து அவளை கட்டி கொண்டன வலிமையான 2 கரங்கள். நெஞ்சம் படபடக்க அவளின் தலை குனிந்து கொண்டது. குனிந்திருந்தவளின் பின்பக்க கழுத்தில் சூடான அவன் உதடுகள் வேகமாக புதைந்தன. அவன் மூச்சு காற்றின் மாயமா அல்லது முத்தமிட்ட உதடுகள் செய்த காயமா? அவன் உடல் சிலிர்த்தது. அதை உணர்ந்து கொண்டவனின் அணைப்பு இன்னும் இறுகியது. அவனிடமிருந்து அவளுக்குள் பாய்ந்து கொண்டிருந்த வெப்ப கதகதப்பு அவளை என்னென்னவோ செய்தது. பின்கழுத்தில் புதையுண்ட உதடுகள் அவனின் கழுத்து வளைவை அளந்து அங்கிருந்து காது வளைவை நோக்கி இடம்பெயர்ந்தது. அப்படியே கன்னத்து மேட்டினையும் கவனிக்க தொடங்கவும் தாள முடியாமல்
பாவை என்று திக்கி திணறினாள் கவி. அவள் நன்றாக தூங்குகிறாள். காதோடு ரகசியம் பேசியவனின் இதழ்களின் உரசலால் அவள் மேனி மீண்டும் ஒரு முறை சிலிர்த்து அடங்கியது. கன்னத்தில் இருந்து அவளின் அதரங்களை நோக்கி அவன் இதழ்கள் முன்னேற அவனுக்கு வாகாக இசைந்து நின்றாள் அவன் கைக்குள் கரைந்து கொண்டிருந்த அவன் மனைவி. அவள் இதழ்களின் ஓரத்தில் தன் இதழ்களை இளைப்பார விட்டவனின் விழிகள் அடுத்த நடக்கப் போகும் இதழ்களின் சங்கமத்துக்கு சம்மதம் கேட்டு அவள் விழிகளை நிமிர்ந்து பார்த்தது. கரு விழிகளை காண விடாமல் அவளின் இமை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கவும் அதன் மேல் அன்பாய் ஆசையாய் அழுத்தமாய் தன் இதழ்களை அழுத்தினான் ரவி. சட்டென்று திறந்து கொண்ட விழிகளில் அவன் விழிகளை சந்தித்ததும் நாணம் வந்து ஒட்டி கொண்டது. அந்த நாணமே அவளின் சம்மதத்தை உணர்த்த அவளிடமிருந்து பார்வையை விலக்காமல் துடிக்கும் இதழ்களை சுற்றி தன் இதழ்களால் பாதுகாப்பு வளையமிட்டான் அவள் காதலன். கனநொடியில் விரிந்த அவள் விழிகள் கிறக்கத்தில் மீண்டும் மூடிக்கொண்டது. அவனும் அவள் இதழ்களுக்குள் தொலைந்தே போனான். காற்றுக்கு கூட வழிவிடாமல் கலந்து நின்ற அந்த நொடிகளில் முத்தத்தின் வாயிலாக மொத்தமாக அவள் மனப்பெட்டகத்துக்குள் குடிபெயர்ந்திருந்தான் அவள் கணவன். உதடுகளில் உறவாடல் முற்று பெறாததில் அவன் கைக்குள் தொய்ந்தவள் பற்றி கொள்ள சமையல் கட்டை எட்டி பிடிக்கவும் அங்கே தேநீர் ஊற்றுவதற்காக எடுத்து வைத்திருந்த கப் தட்டப்பட்டு கீழே விழுந்தது. அந்த சத்தத்தில் சட்டென்று இதழ்கள் பிரிந்து கொள்ளவும் கவியால் அவன் முகம் பார்க்க முடியவில்லை. விழுந்த கப்பை ஒரு வேகத்தில் குனிந்து எடுத்தவளுக்கு அதற்கு மேல் என்ன செய்வதென்று புரியாமல் மலங்க மலங்க விழித்தாள். அவளின் தவிப்பை பார்த்தவனின் விழிகளில் குறும்பு மின்னியது. மீண்டும் அவளை அணைத்து தேநீர் ஊற்றவில்லையா என்று கேட்டவனின் உடல் மௌனச் சிரிப்பில் குலுங்கியது. இரத்தமென சிவந்துவிட்ட முகத்தை மறைக்கும் வழி தெரியாமல் நடுங்கும் கீழ் உதட்டினை பற்களால் கடித்தாள் கவி. பார்வை மாற, ஏற்கனவே நொந்திருக்கும் அதை இன்னும் எதற்காக நோகடிக்கிறாய் என்று செல்லமாக கடிந்தவன் தன்னுடைய பெரு விரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து அவள் பற்களுக்குள் மாட்டிக்கொண்ட கீழ் உதட்டுக்கு விடுதலை கொடுத்தான். அப்பா என்ற மகளின் அழைப்பில் மனைவியை விலக்கியவன் மிச்சம் மீதிய பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்றான் அவள் காதில் ரகசியமாக. கவிக்கோ அவனை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. வெட்கம் பிடுங்கி தின்றது. பாவை, எழுந்து விட்டாயா என்று கேட்டுக்கொண்டே தன் தடுமாற்றத்தை சமாளிக்க முயன்றபடி சமையலறையை விட்டு வெளியே ஓடிவிட்டாள். அவள் ஓடியதை பார்த்து வாய்விட்டு சிரித்த ரவியின் முகத்தில் மனைவியின் மனதை வென்றுவிட்ட பெருமை கலந்திருந்தது. சிரித்து கொண்டே வந்த தந்தையை பார்த்ததும் பாவையின் முகத்திலும் சிரிப்பு தன்னாலே மலர்ந்தது. ஏன்பா சிரிக்கிறீர்கள் என்று அவள் கேட்க மனைவியை பார்த்தவனுக்கு மீண்டும் சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது. அவனை முறைக்க முயன்றும் முடியாமல் விழிகள் வெட்கம் சூழ முகத்தை திருப்பிக் கொண்ட கவியின் இதழ்களிலும் புன்னகை மலர்ந்திருந்தது. அதுவாடா, அப்பாவுக்கு உன் அம்மா ஊற்றிய தேநீரில் சீனிக்கு பதிலாக உப்பை போட்டு விட்டாள். அதுதான் அப்பாவுக்கு சிரிப்பு வந்து விட்டது என்றபடி மகளின் அருகில் அமர்ந்து கொண்டான் ரவி. மகளோடு அவன் கொஞ்சத் தொடங்கவும் பாவையும் தகப்பனோடு ஐக்கியமாகி போனாள். தகப்பனுக்கும் மகளுக்கும் இடையில் இருக்கும் அந்த ஒட்டுதலை பார்க்கையில் கவிக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. அவன் மேல் இருந்த கோபத்தில் இந்த திருமணத்தை தவிர்த்திருந்தால் இன்று மகள் அனுபவிக்கும் இந்த மகிழ்ச்சியை என்னால் கொடுக்க முடியாமலேயே போயிருக்கும் என்று நினைத்தவளிடம், அவளுக்கு மட்டுமா மகிழ்ச்சி, உனக்கு என்று கேட்டது மனசாட்சி. மகிழ்ச்சியா? சொர்க்கத்தையே காட்டுகிறானே என்று எண்ணி வெட்கியது அவள் மனது. அது மட்டுமா? இத்தனை வருடங்களாக அவள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் அவன் அருகாமையில் பனி போல் விலகுகிறதே என்று நினைக்கையில் ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு. முன்பெல்லாம் நடந்தவைகளை நினைக்கையில் வலிக்கும் நெஞ்சம் இப்போதெல்லாம் வலிப்பதில்லையே. அவனின் அருகாமையைத்தானே அவள் மனமும் விரும்புகிறது. அவன் அன்புக்கு அவ்வளவு சக்தியா
என்று வியப்பாக இருந்தது கவிக்கு. இரவு உணவு முடிய மிகுதி வீட்டு வேலைகளையும் முடித்துக்கொண்டு கவி படுக்கை அறைக்குள் நுழைய அங்கே தகப்பனை அணைத்தபடி பாவை உறங்கியிருந்தாள். மகள் உருண்டு பிறண்டு படுப்பதற்கு வசதியாக பெரிய கட்டிலாகவே வாங்கி போட்டிருந்தாள் கவி. அதை சுவர் பக்கமாக தள்ளிவிட்டு மகளை சுவர் பக்கமும் அவள் கரை பக்கமும் தூங்குவதுதான் அவர்கள் வழமை. அந்த கட்டிலை அறையின் நடுவுக்கு இழுத்து போட்டு மகளை நடுவில் தூங்க வைத்து அவளின் ஒரு பக்கம் படுத்திருந்தான் ரவி. அவன் அந்த வீட்டுக்குள் வந்த பிறகுதான் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாக வாழ்வதன் அருமை என்ன என்பது புரிவது போல் இருந்தது கவிக்கு. அந்த வீடே நிறைந்திருப்பது போன்ற திருப்தி. அவள் மனதில் இருந்த வெற்றிடம் கூட அகன்றிருந்தது. அதே கட்டிலில் தானும் படுக்க வேண்டுமே என்று தோன்றிய போதும் இன்னொரு பக்கமானது அதை ரசிக்கத்தான் செய்தது. குளித்து தலைமுடியினை வாரி பின்னலிட்டு காலையில் நடந்த திருமணத்தின் சாட்சியாக கழுத்தில் பொன்தாலி தொங்க, நெற்றியில் குங்கும பொட்டிட்டு, பெரிய பெரிய ரோஜாக்கள் நிறைந்த வெள்ளை நிற இரவு உடையில் முகத்தில் மலர்ச்சி மின்ன, தூங்கிவிட்டாளா என்று கணவனின் முகம் பார்த்து கேட்டாள் கவி. அவளின் அழகில் சொக்கியவனின் மனதில் முதலாக என் முகம் பார்த்து கதைக்கிறாள் என்கிற எண்ணம் ஓடியது. களைப்பு போல, அதுதான், இப்போதும் உடனேயே தூங்கிவிட்டாள் என்றான் ரவி மகளின் முகத்தை பார்த்தபடி. அங்கே கோவிலில் ஓரிடத்தில் நிற்கவே இல்லை, ரதிசாவோடு சேர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தாளே என்றபடி மகளின் நெற்றியில் எப்பொழுதும் போல் இதழ் பதித்துவிட்டு நிமிர்ந்தவளின் விழிகளில் ரவியின் கண்களில் தெரிந்த ஏக்கம் பட்டது. இவன் ஏன் இப்படி பார்க்கிறான் என்று எண்ணியவளுக்கு அந்த பார்வையின் பொருள் புரியாமல் இல்லை. புரிந்து கொண்டவளால் புரியாதவள் போல் நடிக்கவும் முடியவில்லை. மீண்டும் அவனை அவள் பார்க்க எதிர்பார்ப்போடு அவளையே பார்த்திருந்தான் ரவி. தடை போட்ட வெட்கத்தை ஓரம் கட்டிவிட்டு அவன் அருகே சென்று ஆவலுடன் அவளையே பார்த்திருந்தவனின் நெற்றியில் இதழ் பதித்தாள். அடுத்த நொடி அவன் மேல் கிடந்தாள் கவி. எலும்புகள் நொறுங்கிவிடுமோ என்கிற அளவுக்கு இறுக்கி அணைத்து அவளின் உதடுகளில் அழுந்த முத்தமிட்டு அவளை விடுவித்தவன், போய் படு என்றான் கரகரப்பான குரலில். கண்களில் கேள்வியோடு அவள் பார்க்க கரகரத்த குரலை சீர்படுத்தி கொண்டு, ஓவி இருக்கையில் வேண்டாண்டா என்றான் அவளின் கண்ண கதப்புகளை தடவிக்கொண்டே. உணர்வுகளின் தாக்கத்தில் இருந்த போதும் மகளுக்காய் தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட கணவனை விழிகளில் நேசம் பொங்க பார்த்தவள் இப்போது அவன் கேளாமலேயே மீண்டும் அவன் நெற்றியில் இதழ்களை பதித்தாள். அவளை அணைத்து பிடித்திருந்தவனின் பிடி இறுக கண்களை மூடி திறந்தவன், ஓவி இருக்கையில் நீ என் அருகில் வராமல் இருப்பதே நல்லது என்றான் அவள் முகம் பாராது. அதை கேட்டவளின் கன்னங்கள் சிவந்த போதும் இதழ்களில் பூத்த புன்னகையோடு எழுந்து சென்று அடுத்த பக்கத்தில் படுத்து கொண்டவளின் மனம் என்றுமில்லாது இன்று நிறைந்திருந்தது. இதே கட்டிலில்தான் இவ்வளவு நாளும் தூங்கியிருக்கிறேன். இன்று போல் என்றுமே இவ்வளவு நிறைவாக சுகமாக உணர்ந்ததில்லையே என்று எண்ணியபடியே உறங்கி போனாள் அவள். அடுத்த நாள் காலையில் எழுந்து கொண்ட கவி நன்றாக உறங்கி கொண்டிருந்த கணவனையும் மகளையும் சில நொடிகள் ரசித்துவிட்டு காலை கடன்களை முடித்தாள். இன்று அவனுக்கு உடைகள் வாங்க வேண்டும் என்று நேற்று நினைத்தது ஞாபகம் வர வேகமாக காலை உணவை தயாரித்துவிட்டு அறைக்குள் சென்றாள். அங்கே அவர்கள் இருவரும் இன்னும் நல்ல உறக்கத்தில் இருந்தனர். ரவியின் அருகில் சென்றவள் எந்த தயக்கமும் இல்லாமல் அவனை தட்டி எழுப்பினாள். எழுந்து கொண்டவனின் கண்களுக்கு விருந்தாக மலர்ந்த முகத்தோடு காட்சி தந்தாள் அவன் மனைவி. அவன் விழிகள் அவளை விழுங்கவும் அருகில் தூங்கும் மகளை விழி அசைவால் காட்டிவிட்டு, எழுந்திருங்கள், வெளியே போக வேண்டும் என்றாள் புன்னகையுடன். அவளின் விழிகள் பேசிய பாஷையில் தன்னை துளைத்து கொண்டே, போகலாம், ஆனால் எங்கே என்று கேட்டான் ரவி. ஏன், சொன்னால்தான் வருவீர்களா?
உன் பின்னால் காலம் பூரா வர காத்திருக்கிறேன் கண்மணி, வெளியே வரமாட்டேனா? வசனம் பேசினான் அவன். சிரிப்பு வந்த போதும் அதை அடக்கி கொண்டு, பிறகு என்ன கேள்வி, எழுந்து தயாராகுங்கள் என்றாள் மிதப்பாக. அவள் காட்டிய அந்த உரிமையில் அவன் மனம் கரைந்தது. எழுந்து முகம் கழுவி வந்தவனிடம் தேநீர் கப்பை நீட்டினாள் கவி. தேநீரை அறிந்து கொண்டே, எங்கே போகிறோம் கவி என்று மீண்டும் கேட்டான் ரவி. அது, உங்களுக்கு கொஞ்சம் உடைகள் எடுக்கப் போகிறோம் என்றாள் அவன் முகம் பாராமல். அன்று கடையில் வைத்து அவளின் தெரிவுக்காக அவன் ஆவலுடன் காத்திருந்தும் தெரிவு செய்யாதவள் இன்று தானாகவே அவனுக்கு உடைகள் எடுக்க நினைக்கிறாள் என்றால் அவளின் மனமாற்றம் தெரிந்தது அதில். அவன் எதுவும் சொல்லாமல் இருக்கவே, அது அது இங்கே உங்களிடம் இருப்பவைகள் உங்களுக்கு போதாதே, அதனால்தான் என்றாள் மீண்டும். முகம் மலர, போகலாம் கவி, முதலில் பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய்விட்டு பிறகு போவோம் என்றவன் மகள் இன்னும் குளித்து முடிக்கவில்லை என்பதை குளியல் அறையில் விழும் தண்ணீர் சத்தத்தை வைத்து உறுதி செய்து கொண்டு மனைவியை அறைக்குள் தள்ளி கொண்டு போனான். அச்சோ, என்ன இது என்றவளை சுவரில் சாய்த்து அவள் மீது தான் சாய்ந்து, என் மகாராணிக்கு என்ன திடீரென்று என் மீது கரிசனம் என்று காதலுடன் கேட்டான். அது அது பேச்சு வருவேனா என்றது கவிக்கு. அவளின் திணறலை ரசித்தபடி, என் மீதிருந்த கோபம் போய்விட்டதா என்று கேட்டான் ரவி. விடை தெரிந்த கேள்விதான், ஆனாலும் அவள் வாயால் அதை கேட்க ஆசைப்பட்டான். அவளால் பேச முடிந்தால் அல்லவோ பதில் சொல்ல. என்றவளின் தலை அவனை பார்க்க முடியாமல் குனிந்து கொண்டது. என்னை பிடித்திருக்கிறதா அன்று ஹோட்டலில் வைத்த கேள்வியை இன்றும் கேட்டான். அப்படி கேட்டவனின் கைகளோ அவளை சுற்றி வளைத்தது. அவன் அவளோடு நிற்கும் நிலையே அந்த கேள்விக்கான பதிலை சொல்லவில்லையா என்று நினைத்தவளுக்கு பேச்சு வர மறுத்தது. ஒற்றை விரலால் அவள் நாடியை பிடித்து உயர்த்தி, என் கேள்விக்கு என்ன பதில் என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்டான் அவன். ஏன், உங்களுக்கு தெரியாதா? மிடுக்காக கேட்க முயன்ற போதும் அவள் குரல் குழைந்தது. தெரியும்தான், ஆனா நீ உன் வாயால் சொன்னால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் என்றான் அவள் உள்ளத்தை களவாடிய கள்வன். கண்கள் மலர அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் முகத்தில் மெல்ல மெல்ல தீவிரமான தன்மை குடியேறியது. அவன் விழிகளை பார்த்து, அன்று ஹோட்டலில் வைத்து நீங்கள் இதே கேள்வியை கேட்டபோது உங்களை எனக்கு பிடிக்கவில்லைதான், ஏன் வெறுப்பாக கூட இருந்தது. ஆனால் இன்று என்று அவள் இழுக்க, இன்று ஆர்வம் பொங்க கேட்டான் அவன். அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக்கி அவன் முகத்தை தன் முகத்தின் அருகே இழுத்து, இன்று உங்களை எனக்கு மிக 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 பிடித்திருக்கிறது. என்ன மாயமந்திரம் செய்தீர்கள் என்று தெரியவில்லை. கோபம் போன இடம் தெரியவில்லை. வார்த்தைகளால் வடிக்க முடியாத அளவுக்கு இந்த கருப்பனை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றவள் தன்னால் முடிந்தவரை அவன் கழுத்தை தன்னோடு சேர்த்து இறுக்கி கொண்டாள். அவள் காட்டிய அந்த நெருக்கத்தில் முற்றிலுமாக தொலைந்து போனான் ரவி. தானும் அவளை தனக்குள் புதைத்து கொண்டே, ஏய் கண்ணம்மா என்றவளின் குரல் ஏனோ தழுதழுத்தது. மேலே பேச வார்த்தைகளும் வரவில்லை. பின்னே பொருள் தேடி வந்தவனுக்கு புதையலே கிடைத்தால் எப்படி இருக்கும்? அதன் பிறகு அவர்களுக்குள் எந்த பேச்சுவார்த்தைகளும் நடக்கவில்லை. அதற்கு அவசியமும் இருக்கவில்லை. ஒருவரின் அணைப்புக்குள் மற்றவர் அடங்கியபடி தங்களை மறந்து நின்றனர். குளியலறையிலிருந்து வெளியே வந்த பாவை தாயை அழைக்கும் குரல் கேட்டு மனைவியை விடுவித்தான் ரவி. அதன் பிறகு அவர்களின் அந்த வார இறுதி நாட்கள் மிக வேகமாக கடந்தது. ஞாயிறு இரவு பாவைக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தான் ரவி. தொலைபேசி அழைக்கவும் உள்ளே வேலையாக இருந்த கவி வந்து எடுத்தாள். சொல்லுங்கள் நந்தன் அண்ணா.
அந்த பக்கம் அவன் சொன்னதை கேட்டதும் முகம் மலர, வாழ்த்துக்கள் அண்ணா, சந்தோஷமாக இருக்கிறது. வைத்தியர் உறுதிப்படுத்தி விட்டாரா? சாந்தியிடம் தொலைபேசியை கொடுங்கண்ணா என்று கேட்டு சாந்தியிடமும் கதைத்துவிட்டு ரவியிடம் தொலைபேசியை நீட்டினாள் கவி. மனைவியின் பேச்சில் இருந்தே விஷயத்தை யூகித்தவன், என்னடா அதற்குள் அப்பா ஆகிவிட்டாயா, வாழ்த்துக்கள்டா என்று ரவி கேலி செய்ய, உன்னோடு ஒப்பிடுகையில் என் வேகம் குறைவுதான். நீ அடுத்த வாரிசை எப்போது இறக்குமதி செய்ய போகிறாய் என்று ரவியை வாரினான் நந்தன். கவியை பார்த்த ரவியின் கண்கள் சிரித்தது. அவள் அவனை கேள்வியாக பார்க்க அவளை பார்த்து கொண்டேன். அடுத்த வாரிசை இறக்குமதி செய்ய குறைந்தது இன்னும் 10 மாதங்களாவது பொறுக்க வேண்டுமேடா என்று சோகம் போல் சொன்னான் ரவி. அவன் பார்வையிலும் பேச்சிலும் செங்கொழுந்தாகி போனவள் அவனை முறைக்க முயன்று தோற்றாள். வாய் நந்தனோடு கதைத்தாலும் சிவந்து நின்ற மனைவியை அவன் விழிகள் விழுங்க அவன் முன்னால் நிற்க முடியாமல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் கவி.